வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்கனாமிக்கில் 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனை பார்ப்போம்ப்பா. இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெசன் ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ நமக்கு இருக்கிற சிலபஸில் தமிழ்நாடு பற்றி நிறையா டீட்டெயில் நம்ம கேட்குற மாதிரி சிலபஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்ப்பா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணலைனாலும் ஒரு 2-3 தடவை நீங்கள் வாசிச்சிருங்க. வாசிச்சிங்கன்னா உங்கள் மனசில் எளிமையாக நிற்கும். பொருளாதாரங்கிறது படிச்சுட்டு 2 நாள் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிரும்ப்பா. அதனால் நீங்கள் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசில் நிற்கும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் இந்தியாவில் எத்தனாவது இடம், தமிழ்நாட்டில் எத்தனாவது இடம்ங்கிறது ரெண்டும் நமக்கு உழப்பிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நம்ம பிரித்து படிக்கும்போது திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் மனசில் இருக்கும். ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மறந்து போயிடும். அதனால் மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ண பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தகவல்கள் தான். அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஷார்ட்கட் போடுற முடிகிற இடத்துல ஷார்ட்கட் சொல்கிறேன், பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா எக்கனாமிக்கு இந்த வட்டம் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எதையுமே சாதாரணமாக ஸ்கிப் பண்ணிட முடியாது, கவனமாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனுக்குள்ளே போகலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெசனுக்கு முன்னாடி போகும்போது ஒரு கூற்று மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாசிச்சிருங்க. இப்போ இந்த லெசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால், அதாவது உழைப்போட இயல்பு என்ன அப்படின்னு நீ அதை சரியாக உணர்ந்து கரெக்டாக நீ பயன்படுத்தின அப்படின்னா உணவானது உடல் வளர உதவுவது போல, அதாவது சாப்பாடு எப்படி உன்னோட உடம்பு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதை ஜீரணிச்சு அது ஹெல்ப் பண்ணுது, அதுபோல் உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். அதே மாதிரி உன்னோட உழைப்பு உனக்கு உள்ளே இருக்கிற உயர்வான திறமையை அது வளர்த்திட உதவும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜேசி குமரப்பா அவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 28 மாநிலங்களில் நிலப்பரப்பு அடிப்படையில் தமிழ்நாடு 11வது மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலமாகுங்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம், நிலப்பரப்பு அடிப்படையில் 11வது பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்துல இருக்குது. தலா வருமானம், முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்திலும் உள்ளது அப்படிங்கிறாங்க. தொழில் செய்ய உகந்த மாநிலத்தின் வரிசையிலும் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது 1வது 2வது அப்படின்னு மாற்றி மாற்றி வரும்பா. அதனால் இந்த லெசனை கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. ஒரு 2 டைம் வாசிச்சிருங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் 1 டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நிலப்பரப்பு அடிப்படையில் 11வது, மக்கள் தொகை அடிப்படையில் 3வது, ஜிடிபியில் 2வது, நெக்ஸ்ட்டு தொழில்துறை உற்பத்தியில் 3வது, அப்புறம் தொழில் செய்கிறதுக்கு உகந்த மாநிலங்கள் வரிசையிலையும் தமிழ்நாடு உகந்த இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு வரைபடங்கள் கொடுத்து அந்த மாவட்டங்கள் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஒருக்க பார்த்துருங்க. சப்போஸ் ஏதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டுட்டாங்க அப்படின்னா எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஜஸ்ட் ஒருக்க பார்த்து வச்சுருங்க. மனப்பாடம் பண்ணலைன்னாலும் தெரிஞ்சாது வச்சுருங்க. ஒரு மதிப்பாக இங்கே வரும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சாது வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டின் சிறப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டின் சிறப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருங்கப்பா. 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விரைவாக உள்ளது அப்படிங்கிறாங்க. 2005லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி ரொம்ப விரைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளதுங்கிறாங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டோட பெருமையை தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹெட்லைனே என்ன வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டின் சிறப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. வறுமை ஒழிப்புலையும் அது சிறப்பாக இருக்குங்கிறாங்க, வளர்ச்சியிலையும் சிறப்பாக இருக்குது. இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கை ஒப்பிடுகையில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக இருக்குங்கிறாங்க. ஏழை மக்கள் இந்திய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்காங்கங்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டின் பங்களிப்பு 2வது இடத்தில் இருக்குங்கிறாங்க. ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3வது இடத்துல இருக்குனாங்க. இது மாறிக்கிட்டே வரும்ப்பா. அதனால் இது அப்போக்கு இதை கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடம், ஹியூமன் ஹெச்டிஐயில் 3வது இடம். மூலதன முதலீட்டில் 2.92 லட்சம் கோடி, மொத்த தொழில்துறை உற்பத்தியில் 6.15 லட்சம் கோடி 3வது இடம்.
மூலதன முதலீட்டில் 3வது இடம், ஜிடிபியில் 2வது இடம், மனித வளர்ச்சியில் 3வது இடம். தொழிற்சாலை எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் முதலிடத்தில் இருக்கிறதுங்கிறாங்க. தொழிற்சாலை வந்து அதிகமான தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறாங்க. அது எவ்வளோ பங்களிப்புனா 17%, அதில் முதலிடத்தில் இருக்குங்கிறாங்க. தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு உள்ளதுங்கிறாங்க. 17% வந்து தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இருக்குது. அதே நேரம் வேலை வாய்ப்பில் வந்து 16% பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நிதி ஆயோக்கின் அடிப்படையின்படி சுகாதார குறியீட்டில் 3வது இடத்தில் வகிக்கிறது. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டு எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலமாக உள்ளது. உயர்கல்வியில் வந்து டிகிரி படிக்கிறாங்கல்ல, +2 முடிச்சுட்டு அப்படி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து மித்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளதுங்கிறாங்க. அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலெல்லாம் இவங்க தான் ஒரு முக்கிய மையமாக இருக்காங்க. வணிக வங்கியிலும் கூட்டுறவு வங்கியிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிக சிறப்பாக உள்ளது. அதாவது வணிக வங்கியிலையும் கூட்டுறவு வங்கியிலையும் அதிகமான கடன் வைப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருக்குங்கிறாங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களான MSME முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அந்த MSMEன்னு கேட்டிங்கன்னா குறு சிறு நடுத்தர நிறுவனம். அதில் அந்ததோட முதலீட்டு திட்டங்களில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் செயல்பாடுகள் பாருங்கள். தமிழ்நாடானது உடல் நலம், உயர்கல்வி, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை போன்றவற்றில் மிக சிறப்பான பிற மாநிலங்களை விட மேலானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட செயல்பாடு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடு. தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு வந்து 14%. பச்சிளங்குழந்தை வந்து 14%. இது பிற மாநிலங்களை காட்டிலும் மிக குறைவு. அது போக 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் வந்து 2014 21ஆகவும் 2015 20ஆகவும் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 3வது இடம். பச்சிளங்குழந்தை இறப்பில் 14% இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ வந்து 2015 வந்து 20ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இயற்கை வளம். தமிழ்நாட்டோட இயற்கை வளம் வந்து பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் இயற்கை வளம் கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகையில் 6 விழுக்காடாக இருந்த போதிலும் நீர் வளத்தில் வந்து 3 விழுக்காடும், நிலப்பரப்பில் வந்து 4 விழுக்காடும் தான் இருக்குங்கிறாங்க. மக்கள் தொகை தான் அதிகம், அதில் இருக்கிற நீர் வளமும் நில வளமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை 6, நீர்வளம் வந்து அதில் பாதியாக தான் இருக்குது. 6 இருந்தாலும் நீர்வளம் 3 தான் இருக்குது, நிலப்பரப்பு வந்து 4 விழுக்காடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ நீர் வசதி கிடையாது. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தென்மேற்கு பருவக்காற்றை தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவக்காற்றின் மழைப்பொழிவு தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 ஆறுகள் இருக்குங்கிறாங்க. இந்த ஆறுகள்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பேராக இருக்கும்பா, பார்த்துக்கோங்க. பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, சிறுவாணி, நொய்யல், வைப்பார், குண்டாறு முதலானவை முக்கிய ஆறுகள் ஆகுங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா 17 ஆறுகள். தமிழகத்து வந்து எந்த பாசனம் வந்து அதிக அளவில் இருக்குன்னா கிணற்று பாசனம் தான். அது எவ்வளவுனா 56% கிணற்று பாசனம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாசனத்திற்கான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. அணைக்கட்டுகள் வந்து 81, கால்வாய்கள் வந்து 22, 39, குளங்கள் வந்து 41, 262, குழாய் கிணறுகள் 320, 707, திறந்தவெளி கிணறுகள் வந்து 14, 92, 359. இது மனப்பாடம் பண்ண தேவையில்லப்பா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். நெக்ஸ்ட் கனிம வளங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலி வந்து பழுப்பு நிலக்கரி வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நெய்வேலியில் கிடைக்குது. மாங்கனீசு சுரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஏற்காட்டில் வந்து பாக்சைட் சுரங்கமும் கஞ்சமலையில் வந்து இரும்புத்தாது சுரங்கமும் அமைந்துள்ளதுங்கிறாங்க. மாலிப்டினம் அப்படிங்கிற ரசாயன தாது வந்து இந்தியாவிலேயே மாலிப்டினம் அப்படிங்கிற ரசாயன தாது மொத்தம் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருக்க கரடிக்குட்டம் அப்படிங்கிற ஊரில் மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன தாதுன்னு பாருங்கள், மாலிப்டினம் அப்படிங்கிற தாது.
நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த கனிம வளங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒருக்க பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். மக்கள் தொகை பாருங்கள், இந்தியாவில் வந்து 2011 கணக்கிடும்படி மொத்தம் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அதில் வந்து 7.21 கோடி மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் அறிக்கைப்படி அது வந்து தனி தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளில் மொத்த மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வந்து கூடுதலாக இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கோடியில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.2. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுப்பாங்க. இது வந்து 2001 வந்து தமிழ்நாட்டில் வந்து 480ஆகவும் 2011 555ஆகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் 2011 டேட்டா எடுத்துக்கோங்க, அதுதான் கேட்பாங்க, பழைய டேட்டா கேட்க மாட்டாங்க. 2011 தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 555. மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 12வது இடத்துல இருக்குது. இது மக்கள் தொகை அடர்த்தியில் இந்தியாவோட சராசரி எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 382. இந்தியாவுக்குன்னா 382, தமிழ்நாட்டுக்குன்னா 555. அப்போ தமிழ்நாட்டு அதில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நகரமயமாதல் பாருங்கள். இந்தியாவில் நகரமயமாதல் சராசரி எவ்வளவுன்னா 3.5%. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவுன்னா 48.4% இருக்குங்கிறாங்க. 48.4% இருக்குது. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6 விழுக்காடு மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தும் தமிழகத்தில் நகர மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னா 9.61% பேர் தமிழ்நாட்டில் நகர மக்கள் தொகையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின விகிதம் பாருங்கள். பாலின விகிதம் வந்து எப்படி கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்களோட எண்ணிக்கை எடுப்பாங்க. இது தமிழ்நாட்டிலோட பாலின விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 995. 1000 பேர்த்துக்கு 5 பேர் தான் கம்மியாக இருப்பாங்க. பாலின விகிதத்தில் கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இடமும், புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசத்தில் ஃபர்ஸ்ட் இடமாவும் இருக்குது. தமிழ்நாடு வந்து 3வது இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா 3வது இடம். பாலின விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 1000க்கு 995 பேர். உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா 3வது இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. IMRல வந்து தமிழ்நாடு இந்தியா ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே படிக்கணுமானா ரெண்டையுமே படிச்சுதான்ப்பா ஆகணும். எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்தியா வந்து 34, தமிழ்நாடு வந்து அதில் பாதி 17. MMR 159 இந்தியா, தமிழ்நாடு பாருங்கள் வெறும் 79 தான். MMR அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிவரி ஆகும்போது அந்த தாய் இறந்து போயிடுறாங்கல்ல, அதுதான்ப்பா MMR. அதுக்கு வந்து 1 லட்சம் பேருக்கு கணக்கெடுப்பாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து 159, தமிழ்நாட்டில் வந்து வெறும் 79 தான். வாழ்நாள் எதிர்பார்ப்பு பாருங்கள், மொத்தம் வந்து இந்தியாவில் 67.9 தான், தமிழ்நாட்டில் 70.6. ஆண்கள் வந்து 68.6, இந்தியாவில் வந்து 66.4. ஆண்களோட வயது வந்து எதிர்பார்ப்பு வயது வந்து நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 66 வயசு தான். ஆனால் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து 4 வயசு கூட தான் இருக்குது, 68. இதே வந்து பெண்களுக்கு பாருங்கள் 72.7. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து வயது அதிகம்தான் சொல்கிறாங்க. இதில் இந்திய அளவில் பாருங்கள் 69.6. கல்வி அறிவு விகிதம் பாருங்கள் 74.04 தான் இந்திய அளவில், தமிழ்நாட்டில் 80.33. ஆண்களுடைய கல்வியறிவு 86.81, இந்தியாவில் 82.14. பெண்களுடைய கல்வியறிவு பாருங்கள் 73.86, இந்தியாவில் 65.46. பாலின விகிதம் 995, இந்திய அளவில் வந்து 40 தான். இதை எப்பேற்பட்டாவது மனப்பாடம் பண்ணிடுங்கப்பா. இதில் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். IMRனா இந்தியாவிலேருந்து பாதியாக இருக்குது, MMRனா காவாசி தான் இருக்குது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து எல்லாமே வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து நம்ம வந்து அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சைடு அதிகமாக இருக்கும். கல்வியறிவு விகிதம் நம்ம அதிகமாக இருக்கும், பாலின விகிதம் அதிகமாக இருக்கும். IMR MMRலாம் நமக்கு மைனஸ் இது நெகட்டிவ் தாட்ஸு, அதில் வந்து நம்ம கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதை இன்னொரு தடவை கூட பாருங்கள். IMR வந்து தமிழ்நாடு 17%, MMRல 79%. வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து தமிழ்நாடு வந்து மொத்தம் 70.6, ஆண்களுக்கு 68 வயசு, பெண்களுக்கு 72 வயசு. கல்வி அறிவு வந்து தமிழ்நாடு வந்து 80.33, ஆண்கள் வந்து 86, பெண்கள் வந்து 73. பாலின விகிதம் 995. அதே மாதிரி IMR இந்தியாவுக்கு வந்து 34, MMR வந்து 159. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து
மொத்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் 67, ஆண்களுக்கு வந்து 66, பெண்களுக்கு வந்து 69. கல்வியறிவு விகிதம் வந்து 74.04, ஆண்கள் வந்து 82, பெண்கள் வந்து 65, பாலின விகிதம் வந்து 940. சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணிருங்கப்பா. குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து தமிழகத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 17% தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறீங்களா, இந்தியாவில் வந்து 34%ங்கிறாங்க. அப்போ அதிலேருந்து பாதி அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க. மகப்பேறு இறப்பு விகிதம் பாருங்கள், MMR, அது வந்து 1 லட்சம் மகப்பேரில் தான் கணக்கிடுவாங்க. இதில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. அப்போ இந்திய அளவில் எவ்வளோ இருக்குது? 159 இருக்குது. நம்ம வந்து 79 தான் இருக்கோம். அப்படி 79 இருந்தாலும் அது தேசிய சராசரி விட சரிபாதி தான் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம 3வது இடத்துல இருக்கோங்கிறாங்க. மகப்பேறு இறப்பு விகிதத்தில் கேரளா வந்து முதலிடமும் மகாராஷ்டிரா வந்து 2வது இடத்துல இருக்குது. கேரளாவில் வந்து 61 பேர் இறக்குறாங்களாம், மகாராஷ்டிராவில் 67 பேர். நம்ம வந்து 79 பேருங்கிறதுனால 3வது இடத்துல இருக்கோங்கிறாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் பாருங்கள். வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம்னா என்னன்னா, சராசரியாக ஒருவரின் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு. அவங்க ஒரு ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாள் எவ்வளவு காலம் வாழ்கிறான் அப்படிங்கிற அந்த ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படிங்கிறாங்க. எழுத்தறிவு நிலை பாருங்கள். எழுத்தறிவு நிலை மற்ற இந்திய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து வருஷத்துக்கு வருஷம் முன்னேறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2016-17 நிதியாண்டில் 207.8 பில்லியன் டாலராக வந்து தமிழ்நாடு இருந்துச்சுங்கிறாங்க. 7.8 ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி 20 போட்டுருங்க. 2016-17 216-17 207.8 மில்லியன் டாலராக வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குங்கிறாங்க. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருந்துச்சுங்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குவைத் நாட்டுக்கு வந்து சமமாக இருந்துச்சான். வாங்கும் திறன் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு வந்து சமமாக இருந்துச்சுங்கிறாங்க. வாங்கும் திறனில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்கான். ஜிடிபி எதுக்கு சமமாக இருக்குன்னா குவைத்துக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட மொத்த உற்பத்தி பார்த்துக்கோங்க, டாலரில் 207.8. அப்புறம் துறை வாரியாக அவங்க பங்களிப்பு பிரித்து சொல்கிறாங்க. இது மொத்தம் வந்து 207.8 பில்லியன் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதை துறை வாரியாக பிரிக்கணும் அப்படின்னா இதை துறை வாரியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். பணிகள் துறையில் 63.70% முதல் இடத்துல இருக்குது. பணிகள் துறையில் தான் அவங்க ஜிடிபியில் முதல் இடத்துல இருக்காங்களாம். தொழில்துறையில் வந்து 28.5% பங்களிப்பில் 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. பணிகள் துறைனா அவங்க நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு ரெண்டும் பார்ப்பாங்கல்ல, அதனால் காலையில் 6 மணிக்கும் வேலைக்கு போவாங்க, நைட்டு 7 மணிக்கும் வேலைக்கு போவாங்க. 63.70ன்னு வச்சுக்கோங்க. தொழில்துறையில் வந்து எப்பயுமே தொழில்துறை வந்து ஒரு மில்லு மாதிரி தானே, 8 மணிக்குனா நம்ம 8 மணிக்கு தான் போவோம், ஒரே ஷிஃப்ட்டு தான், அதனால் 8 மணிக்கு போவோம். 28.5 2வது இடத்துலன்னு வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த மட்டும் வேளாண்மை தான் முக்கிய பங்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அதனோட பங்களிப்பு வந்து 7.76% தான் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பணிகள் துறையும் தொழில்துறையும் கம்பேர் பண்ணும்போது வேளாண்மை வந்து 7.76% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தனி மனிதர் வருமானம் பாருங்கள். தமிழ்நாட்டோட தனி மனித வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2200. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக தான் இருக்குங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனோட வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா $2200. 2018 உள்ள புள்ளி விபரப்படி இந்தியாவின் சராசரி அளவை விட 1.75 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. 2018 கணக்கெடுத்து பார்த்தாவே தனிமனித வருமானம் வந்து இந்தியாவில் இருக்கிற சராசரியை விட 1.75 மடங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2010-11 தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவு இருந்ததுன்னா 1,03,600 இருந்துச்சா. 2017-18 1,88,492 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 18 அப்படிங்கிறதுனால 88 வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ங்கிறதுனால 103 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,03,600 இருந்துச்சு, இப்போ 1,88,492 வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் 3 பாயிண்ட் தான்ப்பா ஞாபகம் வச்சுக்கணும். தனிநபர் வருமானம் எவ்வளவுனா $2200. அது இந்திய அளவை விட 1.75 மடங்கு அதிகமாக இருக்குது. 2011 வந்து 1,03,000 இருந்துச்சு. 2018 வந்து 1,88,000 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க. இதை வரிசைப்படுத்த சொன்னாலும் சொல்லிடுவாங்கப்பா, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு, இந்தியா, நைஜீரியா,
நிகரகுவா, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஜிம்பாப்வே, நேபாளம்லாம் பாருங்கள் வெறும் $729 தான் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேளாண்மையில் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எத்தனை காலநிலை மண்டலங்கள் இருக்குது அப்படின்னா 7 காலநிலை மண்டலங்கள் தான் இருக்குங்கிறாங்க. வரலாற்றுக்கு அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வேளாண்மை மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதாவது இந்த உதிரிப்பூக்கள் உற்பத்தி பண்ணுவோம்ல, அதில் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கான். பழங்கள் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. நெல்லில் 2, பழத்தில் 3, உதிரிப்பூக்களில் ஃபஸ்ட்டு ஞாபகம். உதிரி அது தனித்தனியாக இருக்கும், அதனால அது ஃபஸ்ட்டாக இருக்குது. பழங்களில் வந்து 3வது இடத்துல இருக்குது. நெல்லில் வந்து 2வது இடத்துல இருக்குது. நெல்லில் ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா வங்கதேசம் இருப்பாங்க. அது போக மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கும். கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு முதலியவை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாழை, தேங்காய் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குது. வாழைப்பழம், தேங்காய் அதெல்லாம் நம்ம சாமி கும்பிடணும்னா ஆளாக வைப்போம். அது வைக்கிறதுனால நமக்கு வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரப்பர் உற்பத்தியில் வந்து 2வது இடத்துல இருக்குது. மிளகு உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குது. கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ரப்பர் வந்து ஒன்று எழுதிட்டு நம்ம அழிக்க தானே ரப்பரை யூஸ் பண்ணுவோம். அது வேற ரப்பருப்பா. நம்ம அழிக்கிற ரப்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதிட்டு அழிக்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்போ 2வது தானே ரப்பரை யூஸ் பண்ணுறோம். அப்போ ரப்பர் வந்து 2வது இடம். மிளகு உற்பத்தியில் 3வது இடம். மிளகு உற்பத்தினா அந்த திரிகடுகம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மிளகு சுக்கு, மிளகு திப்பிலின்னு வரும் பார்த்தீங்களா, அதனால மிளகு வந்து 3 மருந்து பொருள் வரதுனால 3வது இடம். கரும்பு உற்பத்தியில் 4வது இடம். மிளகு 3 எழுத்து 3வது இடம், கரும்பு 4 எழுத்து 4வது இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரப்பரை வந்து நம்ம எழுதிட்டு 2வது அழிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மிளகு வந்து 3 எழுத்து 3வது இடம், கரும்பு வந்து 4 எழுத்து 4வது இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லைப்பா, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தானிய உற்பத்தி பரப்பு 72.9% ஆகும். உணவு தானிய உற்பத்தி பரப்பு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.9. 7 மணிக்கெல்லாம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடலை அப்படின்னா எனக்கு 9 மணிக்கு கபகபான்னு பசிச்சிரும். 7 மணிக்கு நான் சாப்பிடலைன்னா 9 மணிக்கு எனக்கு ரொம்ப பசிச்சிரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தானிய உற்பத்தியில் 72.9%. பிற பயிர்களுக்கான உற்பத்தியில் 27.1%. உணவு தானே ரொம்ப முக்கியம், அதுதான் அதிகமாக இருக்கும். பிற பயிர்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உணவு தானிய உற்பத்தியில் நெல்லுக்கு வந்து 79.49 லட்சம் டன்னு தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குங்கிறாங்க. அதாவது உணவு தானிய உற்பத்தியில் நம்ம வந்து நெல்லுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது எவ்வளவுனா 79.49 லட்சம் டன்னுங்களாம். அதில் வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு தானியங்களில் 40.79 லட்சம் டன்னு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுங்கிறாங்க. இது வந்து உணவு உற்பத்தி தானியங்கள்ப்பா, நெல்லுங்கிறது. சிறு தானியங்கள்னா அந்த கேழ்வரகு அதெல்லாம் வரும் இல்லைங்களா, அது 40.79 லட்சம் டன்னாக உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. இந்திய அளவில் உற்பத்தி திறனில் தமிழகத்தின் நிலைமை பாருங்க. இந்த மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் வந்து முதலிடத்துல இருக்குங்கிறாங்க. மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெயில் வந்து முதலிடத்துல இருக்கான். நெய், தேங்காய் ஆகியவற்றில் 2வது இடத்துலையும், கரும்பு, சூரியகாந்தி, சோளம் அப்படிங்கிறதுல 3வது இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அது எல்லாமே கீழே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழகத்தின் அளவு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்காச்சோளம்னா ஃபஸ்ட்டு, கம்பு ஃபஸ்ட்டு, கடலை, எண்ணெய், பருத்தி, தேங்காய், நெல் செகண்டு, கரும்பு வந்து 3rd, சூரியகாந்தி 3rd, சோளம் 3rd, திடமான தானியங்கள் 4th, மொத்த தானியங்கள் வந்து 8வது இடம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில்துறையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. சென்னை தான் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து மருத்துவ தலைநகரம். வங்கி தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தான், சரிங்களா. உலக வங்கியிலிருந்து பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் வந்து அதிக அளவில் வந்து முதலீடுகளை ஈர்த்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தான். அதனால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சென்னையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் ஏறக்குறைய எவ்வளோ 110 தொழிற்பூங்காக்கள் தேவையான உட்கட்டமைப்பு வசதியோடு செயல்பட்டு வருகிறதுங்கிறாங்க. அப்போ தொழிற்பூங்கா தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 110 தொழிற்பூங்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்,
பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது எதுன்னு கேட்டிங்கன்னா கரூர். கரூரில் இருக்க தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூரில் இருக்க தமிழ்நாடு காகித நிறுவனம் தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃகு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம். சேலத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பும் கனிம செல்வங்களும் சேலத்தில் இருக்குங்கிறாங்க. சிவகாசி வந்து அச்சுத்தொழிலுக்கும் பட்டாசு நிறுவனங்களுக்கும் தீப்பெட்டி தயாரிக்கிறதுலையும் சிவகாசி முன்னோடியாக இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா சிவகாசியில் தான் தயாரிக்கிறாங்கங்கிறாங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வந்து வேதிப்பொருள் உற்பத்தியில் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம லெசனில் பார்த்ததை இதை ஒரே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. ராணிப்பேட்டைனா தோல், ஆம்பூர்னா தோல். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி 3மே தோல் தான். 3மே பக்கம் பக்கமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அது அந்தந்த ஊருக்காரவங்களுக்கே தெரியும். இதை ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும்ப்பா. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடியில் தோல். சேலத்தில் வந்து விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளிக்கிழங்கு. சங்ககிரியில் வந்து லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடில் வந்து ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு வந்து ஒரு கோடு போட்டு, அதாவது போர் போடுவாங்க இல்லையா, போர் போடுறதுக்கு அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்து கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சி போர் போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் வந்து போக்குவரத்து கோழிப்பண்ணை. நாமக்கல் வந்து கோழி முட்டைக்கு தானே ஃபேமஸ்ஸு. அந்த கோழி முட்டையை நம்ம உடனே சேல்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன வேணும், போக்குவரத்து வேணும் இல்லையா, போக்குவரத்து. கரூரில் வந்து வாகன புனைபவர், அதாவது இந்த வாகன உதிரி பாகங்கள்லாம் தயாரிப்போம்ல, அதுக்கு வந்து கரூர். விசைத்தறிக்கு வந்து கரூர் வரும், ஈரோடு வரும், சேலமும் வரும். அது ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து ஈரோடு. கோயம்புத்தூரில் வந்து நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். திருப்பூரில் வந்து பின்னலாடை, ஆயத்தாடை வந்து ஈரோட்லேயும் வரும்பா, அதையும் பார்த்துக்கோங்க. ராஜபாளையத்தில் வந்து பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். அந்த பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், அப்புறம் அறுவை சிகிச்சை பொருள்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சிகிச்சை பொருள்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ராஜபாளையம். சிவகாசியில் வந்து தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடும் தொழில்லாம் சிவகாசியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரே கண்டென்ட்டாக தான், இதுவாக தான்ப்பா வரும், ஃபேக்டாக தான் வரும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கிற நூல் கிண்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி ஆகும் மையம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்திய அளவில் வந்து மொத்த உற்பத்தியில் 41 விழுக்காடு நூல் வந்து தமிழ்நாட்டில் தான் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, பின்னலாடைகளின் நகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர். அங்கே வந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பின்னலாடைகள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உள்நாட்டு தயாரிப்பிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வந்து திருப்பூர் தான் அந்த பின்னலாடை இதில் வகிக்குதுங்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் வந்து தென்னிந்தியாவில், அது மொத்தத்துக்குமே வந்து இந்தியாவில் மொத்தத்துக்குமே வந்து உள்நாட்டு தயாரிப்பிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கிறது திருப்பூர். ஈரோடு மாவட்டம் வந்து தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கு முக்கிய ஜவுளி சந்தையாக விளங்குவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈரோடு. சரிங்களா? நெக்ஸ்ட் தோல் பொருள் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளது. தெற்காசியாவோட மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் வாகன உற்பத்தி பாருங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை வந்து மிகப்பெரிய அளவிலான கார் உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சென்னை தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிமெண்ட் தொழிற்சாலை பாருங்க. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் 3வது இடத்துலையும், அதில் 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குன்னா ஆந்திர பிரதேசம் ஃபர்ஸ்ட்டும் ராஜஸ்தான் செகண்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கையில் 21 அளவுடன் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. ஆந்திரா வந்து சிமெண்ட்டில் வந்து எப்பயுமே ஆந்திரா தான்ப்பா முதலிடம் இருக்கும். இதில் பாருங்கள், இந்திய அளவில் வந்து சிமெண்ட் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கான். சிமெண்ட் தொழிற்சாலைகளில் வந்து தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. ஆந்திரா வந்து உற்பத்தியிலேயும் முதலிடம் தான், சிமெண்ட் தொழிற்சாலையிலையும் வந்து ஆந்திரா முதலிடம் தான். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்க. பிற தொழில்கள் என்னன்னு பாருங்கள். கரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசோட
காகித தயாரிப்பு நிறுவனம் வந்து உலகிலேயே பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம்ங்கிறாங்க. அப்போ காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரூரில் அமைஞ்சிருக்கு. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய காகிதம் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் மிகப்பெரிய எஃகு உருக்கு ஆலை நிறுவனம் வந்து செயில். அது வந்து எஃகு ஆலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குது. அந்த செயில் அப்படிங்கிற எஃகு உருக்கு ஆலை எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. இந்தியாவில் மோட்டார் மற்றும் பம்புகளின் சேவையில் 2/3 பங்கு எது கொடுக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுக்குது. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்ப் சிட்டி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரை தான் சொல்கிறாங்க. மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூரில் அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். காற்றழுத்த விசைக்குழாய் இருக்குது, அதனால் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 பங்கு வந்து கோயம்புத்தூர் கொடுக்குது. மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கான புவிசார் குறியீடை கோயம்புத்தூர் தான் வாங்கியிருக்குங்கிறாங்க. வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போக உப்பு உற்பத்தியில் 30 விழுக்காடும் மாநில உப்பு உற்பத்தியில் 70 விழுக்காடும் வந்து தூத்துக்குடியில் தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் இந்த லெசன் போதும்ப்பா. அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.